அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். உலகிலேயே மிகச்சிறிய வாசல் கொண்ட சிவாலயம் எங்கே இருக்கிறது? ஸ்ரீ ஸ்ரீ ஏகாந்தநாதன், பஞ்சபூதங்களின் கோமகன், ஞானத்தின் மன்னவன், அண்ட பேரண்டங்களை ஆள்பவன், குறிஞ்சி நிலக்கூத்தன், கருவூர் தேவனின் சித்தன், எந்நாட்டவரின் காவலன், ஐந்தினைக்கு மூத்தவன், 30 முக்கோடி தேவர்களின் ராஜன். 1 கோடி சித்தர்கள் வந்து தவம் செய்த திருத்தலம் எது? ஓம் நம சிவாய. இக்கோயிலில் திருமணம் செய்யும் ஜோடிகளுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டு. இந்த தலத்தின் பெயர் என்ன? அது எங்கே அமைந்திருக்கிறது? மேலும் இந்த தலம் குறித்த அறியாத தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோமா? 1 கோடி ஸ்ரீ கோடி கொடுத்தநாதர் திருக்கோயில், விழுப்புரம். நிலவுலாவிய நிர்மலி வேணியன் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த பல ஆலயங்கள் உள்ளன. அவற்றில் சிவன், பெருமாள் மற்றும் பிற தெய்வங்களின் கோயில்களும் அடங்கும். சிவாலயங்களை பொறுத்தவரை கிளியனூர் அகஸ்தீஸ்வரர் மற்றும் அவலூர்பேட்டை அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில்கள் பாடல் பெற்ற திருத்தலங்களாகும். இந்த வரிசையில் ஒரு சிறப்பான சிவாலயம் என்றால் விழுப்புரம் மாவட்டம் 1 கோடி கிராமத்தில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ கோடி கொடுத்தநாதர் திருக்கோயில். உலகிலேயே இந்த ஆலயம்தான் மிகச்சிறிய வாயில் கொண்ட ஆலயம் என்று கூறப்படுகிறது. இக்கோயில் மூலவருக்கு அபிராமேஸ்வரர் என்று பெயர். அம்பாள் ஸ்ரீ முக்தாம்பிகை என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார். 1 கோடி சித்தர்கள் வரை வந்து இறைவனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தவம் செய்து சென்றதால் இக்கிராமத்திற்கு 1 கோடி என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது சிதிலமடைந்த நிலையில் காணப்படும் இந்த கோயிலில் பழமை வாய்ந்த சிற்பங்கள் காணப்படுகின்றன. கோயிலுக்கு முன்புறம் எல்லைப்பிடாரி அம்மன் சிலை உள்ளது. இங்குள்ள விநாயகர் கோடி விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். குரு தட்சிணாமூர்த்தி, கொற்றவை ஆகிய சிலைகளும் இங்கு அமைந்துள்ளன. கோயிலில் நுழைவதற்கு பக்கவாட்டில் வாயில் இருந்தாலும் மூலவருக்கு நேரே ஒரு கண் மட்டும் வைத்து பார்க்கக்கூடிய இந்த மிகச்சிறிய வாசல் வழியேதான் பக்தர்கள் மூலவரை தரிசனம் செய்கின்றனர். இதுதான் உலகிலேயே மிகச்சிறிய வாசல் உள்ள கோயில் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். இந்த கோயில் குறித்து இக்கிராம மக்கள் நாம் அறியாத பல தகவல்களை கூறுகின்றனர். முற்காலத்தில் இப்பகுதி வனமாக இருந்ததால் திடீரென ஒரு நாள் 1 கோடி சித்தர்களும் முனிவர்களும் பெரும் திரளாக இப்பகுதியில் கூடினார்களாம். சித்தர்கள் தங்களின் தவ வலிமையாலும் சித்தத்தை அடக்கி சாதித்த சித்துக்களாலும் அனைவரும் வணங்கத்தக்க வகையில் ஒரு சிவலிங்க ரூபத்தை அரிய வகை மூலிகைகளை கொண்டு அமைத்தனர். வேத கோஷங்களுக்கிடையே இறைவனை பிரதிஷ்டை செய்து பூமாலைகளும் பாமாலைகளும் சூட்டின. தங்களின் விலை மதிக்க முடியாத அரிய மருத்துவ குறிப்புகள் அடங்கிய ஓலைச்சுவடிகளையும் ரசவாதத்தால் உருவாக்கிய பொற்குவியல்களையும் இறைவன் முன் சமர்ப்பித்தன. பின்னர் இறைவனின் கருவறையின் நாற்புறமும் சுவர் எழுப்பப்பட்டு மேற்கூரையும் விமானமும் அமைக்கப்பட்டன. இறைவனுக்கு நேரெதிரே சுவற்றில் ஒரு கண் வைத்து பார்க்கும் அளவுக்கு ஒரு துவாரம் மட்டும் விடப்பட்டது. வேலைகள் முடிந்தன. சித்தர்களும் முனிவர்களும் ஆலயத்தை வலம் வந்து வணங்கி புறப்பட்டன. பல 100 ஆண்டுகள் உருண்டோடின. சித்தர்களும் முனிவர்களும் மட்டுமே வழிபட்டு வந்த இந்த ஆலயம் மெல்ல மெல்ல மனிதர்களுக்கும் புலப்பட்டது. ஒரு அதிசய ஆலயமாக இதனை தேடி வந்து வழிபட்டவர்களுக்கு இறைவன் அருட்செல்வத்தை வாரி வழங்கினார். பலனடைந்தோர் இறைவனுக்கு கோடி கொடுத்தநாதர் என பெயரிட்டு மகிழ்ந்தனர். படிப்படியாக இவ்வாலயத்தின் பெருமை இப்பகுதியை ஆண்ட அரசர்கள் வரை சென்றடைந்தது.
அடைந்தது. மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்த அரசர்கள் இவ்வாலயத்தை சுற்றி தட்சிணாமூர்த்தி, விநாயகர், சண்டிகேஸ்வரர், துர்க்கை போன்ற கோஷ்ட தெய்வங்களுக்கு சந்நிதிகள் அமைத்தனர். இறைவனை மட்டும் ஒரு கண் மட்டுமே வைத்து பார்க்கக்கூடிய சிறு துவாரம் வழியாகவே வழிபட்டு வந்தனர். 15ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த அரசன் ஒருவன் அம்பிகைக்கு சன்னதி எழுப்பி ஓலைச்சுவடிகளை அவள் பாதுகாப்பில் வைத்தார். இறைவி ஓலை படித்த நாயகி என்று அழைக்கப்பட்டாள். இங்கு ஓலைச்சுவடிகள் இருந்தது முற்றிலும் உண்மை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஓலைச்சுவடிகளை போர்க்காலங்களின் போது பகை நாட்டு மன்னர்கள் களவாடி செல்லாமல் இருப்பதற்காகவே வாசல் இவ்வளவு சிறியதாக இருப்பதற்கு காரணம் என்கிறார்கள். இக்கோயில் அருகில் உள்ள கிணற்றில் தங்கத்தேருடன் கூடிய புதையல் இருந்ததாகவும், கற்களை கிணற்றுக்குள் வீசினால் உலோகத்தின் மேல் விழுவது போல் வினோத சத்தம் வருவதாகவும் கூறப்படுகிறது. இக்கோயிலில் தினசரி பூஜைகள் நடைபெற்று வருகிறது. பிரதோஷ நாட்களில் நந்தியம்பெருமாள் மற்றும் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் சிவராத்திரி விழா விமர்சையாக நடைபெறுகிறது. இக்கோயிலில் திருமணம் செய்விக்கப்படும் ஜோடிகளுக்கு மறு ஆண்டே தவறாமல் குழந்தை பிறந்துவிடும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். பிள்ளை பேறு பெற்றவர்கள் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்வித்து வஸ்திரம் அளித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர். நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் 1 கோடி சித்தர்கள் தங்கள் தவ வலிமையால் உருவாக்கிய விழுப்புரம் மாவட்டம் 1 கோடி ஸ்ரீ கோடி கொடுத்தநாதர் திருக்கோயிலை பற்றி அறியாத தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். 1 கோடி ஸ்ரீ கோடி கொடுத்தநாதர் திருக்கோயில், விழுப்புரம். நிலவுலாவிய நிர்மலி வேணியன். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.